ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு நாவாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான கிட்ஸுக்கு ஃபேவரட்டான இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஏபிசி மால்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 150 கிராம் அளவுக்கு கேரட், பீட்ரூட், ஆப்பிள் மூணுத்தையும் ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பியூராவாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து அரைங்க, ஊற்றிடாதீங்க. இன்றைக்கி வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் தான் யூஸ் பண்ணிக்க. உங்கள்கிட்ட காஸ்ட் அயர்ன் இல்லை அயர்ன் பண்ண இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்போ அரைச்சி வச்சுருக்க பியூரை போட்டு அது லைட்டாக குக் ஆனவொடனே அந்த பியூரைக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க. ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் போட்டனால அதில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் நான் போட்ட மாதிரி ஒரு லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸு நல்லா கலரிட்டே இருங்க, அடி பிடிக்கக்கூடாது. இதுக்கு நம்ம இப்போ ஒரு நட் பவுடர் அரைக்கணும். அதுக்கு பேனில் ட்ரையாக தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் பேனில் 25 கிராம் கேஷ்யூ, பாதாம், ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. இதில் வால்நட் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், அது நீங்களும் பண்ணாதீங்க, அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணும் போது அது 2ஆக பிரியுதில்ல, இதை விடவும் இன்னும் கொஞ்சம் திக்காக நல்லா அல்வா எப்படி கிளறினோம்னா திரண்டு ஒன்றா சேர்ந்து வரும். இப்போ இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்குல்ல, இதை விட இன்னும் திக்காக அல்வா பதத்துக்கு நல்லா கிளறிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் காற்றுல உடனே வச்சு கலர்னோம்னா இப்போ வந்திருக்குல்ல எனக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கட்டியாக பெருசாக வரும். இன்னும் நம்ம கலரிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஆகிடும். இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் தான், ஆனால் ட்ரையாக இருக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சி எடுத்தோம்னா நல்லா பொடி பொடியாக சூப்பரான மால்ட் ரெடி. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி அரைச்ச அளவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு, இது எப்படியோ 1/4 கிலோ பாத்திரம், இந்த அளவுக்கு எனக்கு மால்ட்டு கிடச்சிது. சூப்பராக இருக்கும், எந்த பூச்சி எந்த தொல்லையும் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. செஞ்சு பாருங்கள்.